தேக்கு மரம் எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்க போறோம். இந்த தேக்கு மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஈசா நாற்று பண்ணையில தான் வாங்கினோம். ஒரு செடி வந்து 3 ரூபாய்க்கு சொல்லி வாங்கியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. நிறைய விவசாயிகள் பண்ற தப்பு என்னன்னா, நடவு முறையிலே வந்து நீங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. எப்படின்னா, சரியான நடவு முறை இல்லை அப்படின்னா அதுல வந்து சர்வைவல்னு சொல்லுவோம். அதாவது வளர்ச்சி விகிதம் வந்து கண்டிப்பா நமக்கு குறையும். ஸோ ப்ராப்பரா ஒரு செடி எப்படி நடலாம், நீங்க எல்லா பயிர்கள் நடவு முறையிலுமே வந்து பார்த்தோம்னா நம்ம அடி உரமா சில குப்பைகள் கொடுப்போம், வேப்பம் புண்ணாக்கு கொடுப்போம், சில பேர் ரசாயன முறையா இருந்தா டிஏபி இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க. சில நுண்ணுயிர் உரங்கள் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தா அசோஸ்பைரில்னு ஒரு நுண் உயிர் உரம், அடுத்தது பாஸ்போ பாக்டீரியாங்கிற ஒரு நுண் உயிர் உரம், அடுத்தது வந்து ட்ரைகோடெர்மாவிரிடி ஆர் சூடோமோனஸ், அது வந்து எதிர் நுண்ணுயிர் பூஞ்சான், அப்புறம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து நம்ம அடி உரமா போட்டு நடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மண்ணில் செயல்பட முடியாத இருக்கிற சத்துக்களை எடுத்து கொடுக்குற வேலையை வந்து அது விரைவாக செய்யும். அதுக்காக தான் வந்து அடி உரமா வந்து நம்ம இந்த உரங்களை கொடுக்குறோம்.